ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஆலியா டேம் கிட்ட வந்துட்டோம். கிறிஸ்டியனா எங்க யாருக்குமே நீச்சல் தெரியாது, அதனால அளவான இடத்துல போயிட்டு குளிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கு. ஒரு நல்லா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் எடுக்கணும். அதாவது பொள்ளாச்சி மெயினில் வந்து வந்ததும் லெஃப்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டு போகாமல் லெஃப்ட் எடுத்து திருப்பி ரைட் வந்து இந்த லெஃப்ட் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும். இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரைட்டு தான். 15 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா கடுப்பு. ஆமாம் ஸ்ட்ரைட் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லேஜாக தான் வரும். இப்போ எலெக்ஷன் செக்கிங் நிற்கிறாங்க. மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா நீங்கள் பணம் எது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காட்டிடுங்க. காட்டிட்டீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஆலியா டேம் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு தெரியும். ஏன் பண்ணார் எப்படி போகணும்? இப்போ இதுக்குள்ளே இறங்கி போகணுமா? இதுதான் மெயின் டேமு. இந்த சைடு வேணுமா டேமு எல்லாத்துக்கும். இந்த லெஃப்ட்டு காரில் உள்ள கொண்டு வரானுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்க்க வேண்டியது. இங்கே ஒரு வீடு வாங்குறியா? இங்கேயே படுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் பிஹெச்கே இருந்தால் கூட போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஆலியாருக்கு வந்துட்டோம். தண்ணி பெருசாக இல்லை, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. உள்ளே இறங்கி ஆட்டோ போடலான்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆல்ரெடி மணியை வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் எங்கே இறங்கலான்னு. டைவடிங் ப்ரோ. இதில் ட்விஸ்ட் என்ன, எங்கள் யாருக்குமே நீச்சல் தெரியாது, அதனால் அளவான இடத்துல போயிட்டு குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. கமா டக்குன்னு இறங்குங்க. கேமரா தூக்கி போடவா? பிடிச்சிக்கிறீங்களா? அந்த ஆனமலையில தான் இப்போ வந்தாங்க நிறைய பேர். பட் ஆனால் அங்கெல்லாம் பெருசா ஒன்றும் தண்ணி ஜில்லுன்னு இல்லை. இங்கே தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஆலியார் வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேரளாவில் எங்கேன்றது சஸ்பென்ஸ் போட்டானா இவனை நம்பி சஸ்பென்ஸ் கூட வைக்க முடியுமா? எப்படி இருந்தது? பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே இறங்கினோம்னா சும்மா அப்படி இருக்கு. நல்ல தண்ணி அப்படியே கொஞ்சம் தேவைப்பட்டா குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நல்லா வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கு. நீங்க சொல்லலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட் தான். நாங்கள் என்ன நினச்சோம்னா எங்கள் 3 பேருக்கு தான் நீச்சல் தெரியாது நினச்சோம். அங்கே வந்து 3/4 பேருக்கு நீச்சல் தெரியாது. கேங்குக்கு 2 பேர் தான் நீச்சல் தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி இருந்து ஒருத்தர் உள்ளே போயிட்டாப்ல டக்குன்னு வந்து காப்பாற்றி தூக்கி மேலே விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கூட்டமாக இருக்கேன்னு சங்கடப்படாதீங்க. கூட்டமும் ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இல்லை அடுத்த ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஸ்டே டியூன். எப்படி வருது குழந்தை? ஐயோ இதை பார்த்தாலே பயமாக இருக்கு. குளிக்கிறது கஷ்டம் பார்ட்னர். அலை ஆக்ரோஷ் அலை. இன்னைக்கு எப்படியா சன் செட்டை பார்த்துருவோம். நன்றி. என்ன பார்ட்னர் எப்படி இருக்கு இடம்? பயங்கரமாக இருக்கு. அலையை மட்டும் பார்த்தீங்கன்னாலே உள்ள இறங்க முடியாது. பயமாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லாக செம்ம அலை. கால்லாம் வைக்கலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. அதுவும் அந்த அலை வர்ற அலையில கால் வச்சதை உண்டு. ஒரு நல்லா இருக்குல்ல. குளியாயிருச்சு இந்த இடம். நடந்து போற மாதிரி இருக்குல்ல. வர்றதா இது அடிச்சு நிமித்தி அப்புறம் வருது நம்ம கையை காலு வருது.
ஒரு வழியாக இங்கே கேரளா வந்துட்டு முல்பிலங்காடு பீச் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் கடைசியாக வந்து நாங்கள் இப்போ இருக்கிற பீச் என்னடா பீச் அது முன்னியல் பீச்சுன்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு வந்தோம். இங்கே தான் சன்செட்டும் பார்த்தோம். இடம் நல்லா இருந்தது. என்னை கேட்டால் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் க்ளியராக சீக்கிரமாக கிளம்பி வரணும், இல்லாண்டி கஷ்டம் தான். ஸோ சீக்கிரம் அடுத்ததுலேருந்து சீக்கிரமாக வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு தான் மேப் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ கோயம்புத்தூர் தான் போகிறதா பிளான். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இருட்டாயிரும், வியூஸ் எதுவும் பெருசாக இருக்காது. ஏடிஎம்